இந்தாங்க குட்டிமா. முதல்ல உட்கார். கனிகா, நீ ரொம்ப பயந்து போயிருக்காது எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ இதெல்லாம் உன்னோட நன்மைக்காக மட்டும்தான் செய்கிறேன்னு தெரிஞ்சுக்க. ஒரு குழந்தைக்கு அம்மாவானதுக்கு அப்புறமும் உன்னோட புத்தி இன்னமும் குழந்தை மாதிரியே தான் இருக்கு. இது வரைக்கும் உன்னால் எதையுமே புரிஞ்சுக்க முடியலை. உன் நல்லது எது கெட்டது எது, நான் உன்னோட அம்மா தாங்கிறத, உன் புருஷன் எவ்வளோ பொறுப்பானவனாக இருக்கணுங்கிறத ஏன் மறந்த? உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருந்தாலும் அவங்க தானே அதை திருத்திக்கிட்டு போகணும். அவள் அதுக்கெல்லாம் தகுதியானவ இல்லை. அதனால தான் நீ தப்பு பண்ணுறத நான் மறுபடியும் தடுத்தேன். என்ன கொஞ்சம் பாரு. என் கண்ணில் உனக்கு கோபம் மட்டும்தான் தெரியுதா? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு என் மனசு வேதனைப்படுறது என் கண்ணு மூலமாக உனக்கு தெரியலையா? உன்னை நான் மகா பண்டிதினி ஆக்கி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஆனால் நீ இப்போ தேவையில்லாமல் அவனோட போய் கஷ்டப்படுறத நான் விரும்பலை. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? இப்போ தேவாவையும் ராதிகாவையுமே நீ எடுத்துக்கிட்டு பாரு. சொன்னாலே அவருக்கு எவ்வளவு கோபம் வருது. எந்த ஒரு இடத்துலையாவது விட்டு கொடுக்குறாங்களா? என் பேச்ச கூட கேட்கவே இல்லையே. கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? அந்த மாதிரி இருக்கிறது தான் உண்மையான அன்புக்கு அடையாளம் கனிகா. ஏன்னா தேவாவோட மனசுக்குள்ள அவ்வளவு ஆழமான காதல் இருக்கு. அந்த மகா பண்டிதர் தேவாவையும் பாரு, ரோட்டில் அனாதியா நிற்கிற அந்த அபேயையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, நான் உன்னை கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. அந்த அபே உன் மேலே இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கிறல்ல, நேராக 5 வருஷத்துக்கு முன்னால் வந்து என்னை பார்த்துருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா அவர் எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தார். ஓஹோ, அதான் விஷயமா? நேராக வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கலாமே கனிகா. கோழ மாதிரி ஒன்னையே நினச்சிக்கிட்டு வாழறேன்னு சொல்கிறானே அவன், அது அவ்வளவும் பொய்ன்னு உனக்கு தெரியலையா? இப்படி கோழ மாதிரி வாழறவன் உன்னை வச்சு எப்படி காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன்? எப்படி? இதோ தேவாவை பாரு, அவருக்கு நினைவே இல்லை. இருந்தாலும் என் பேச்ச கூட மீறி அந்த ராதிகாவுக்காக மகா பண்டிதர் பதவியை காப்பாத்துறதுக்காக டெல்லி வரைக்கும் வந்திருக்காருல்ல. அதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. கஷ்டம் வரும்போது ஓடி போய் ஒளியறானே, அவன் எப்படி அன்பு செலுத்துவான்னு நினைக்கிறேன்? அதனால நான் உன்னோட நன்மைக்காக தான் சொல்றேன். அந்த அபேயை நம்ம ரஜனை விட்டு ஒரே அடியா முடிச்சிட சொல்றேன். நல்லவனா இல்லாதவன் இந்த உலகத்துல இருக்க லாயக்கே இல்லை. இதை பாரு, நான் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். அவன் தேவாவை விட உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கிறதா நீ நினைக்கிற. அந்த நம்பிக்கையில தானே அவன் ஃபோன் பண்ண உடனே நீ ஓடி போன. இதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா தேவா கூட, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் என்னைக்கு ஒன்றா ஒத்துமையாக இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் நாம் அதிகாரத்தோட தேவாவோட வாழ்க்கையிலேருந்து
ராதிகாவை ஒரே அடியா அனுப்ப போறோம். இந்த வீட்ல இருந்து ராதிகா மட்டும் இல்ல, அந்த குடும்பமே வெளியில போக போகுது. தேவாவோட வாழ்க்கையில அதுக்கப்புறம் துணையா இருக்க போறது நீ மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் மேல அன்பு செலுத்தி தானே ஆகணும். யோசி, தேவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ மகா பண்டிதினி ஆயிடுவே. இப்ப அந்த ராதிகாவுக்கு கிடைக்கிற கௌரவம் மரியாதை எல்லாமே உனக்கு கிடைக்கும். உன்னோட பதவி மகாராணியை விட அதிகமா போயிட போகுது. அதை யோசிச்சு பாத்தியா நீ? அதுக்கப்புறம் யாரும் உன் கால தரையில கூட பட விட மாட்டாங்க. ராணி மாதிரி மேல தூக்கி உட்கார வச்சிருப்பாங்க. நான் உன்னோட அம்மா கனிகா, உன்னோட நல்லதை மட்டும்தான் யோசிப்பேன். தேவா கிட்ட உன்னோட அதிகாரம் மட்டும்தான் இருக்கணும். இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால தேவா எப்படி வேணா இருக்கட்டும், நீ கவலையே படாத. கல்யாணம் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்தையும் செஞ்சிடாதம்மா நீ. புரியுதா? போ போ, செல்ல போ. தேவா அந்த ராதிகா ரூம்குள்ள தான் உட்காந்துருக்காரு. அவரு கூப்பிட்டு உங்களுக்கு ஆக்ரா போறதுக்கு நேரம் ஆயிடுச்சுல, கிளம்புங்க. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டியது அவசியம். நீங்க கிளம்புங்க. இந்த நிலைமையில நான் எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும்? நீங்க என்னை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இங்க வீட்ல எல்லாரும் இருக்காங்கல்ல என்ன பாத்துக்கிறதுக்கு. ரொம்ப நன்றி. நீங்க கிளம்புங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. சரிங்க, பாருங்க, என்னால எந்திரிக்கவும் முடியும், நடக்கவும் முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? ராதிகா, ராதிகா என்னாச்சு? அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. வரீங்களா அபய்? வாங்க வாங்க மாப்பிள்ளை தம்பி. நாம ஆக்ரா கிளம்புறதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சாச்சு. நாம போயிட்டு சீக்கிரமா வந்தோமானதான் நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சாஸ்திரத்தையும் பண்ண முடியும். நாம போய் அங்க இருக்கிற வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடலாம். சீக்கிரம் வாங்க. என்னாச்சு மாப்பிள்ளை தம்பி, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? என்னாச்சு அபி? ராதிகா மறுபடியும் ப்ரோக்ராம மாத்திட்டாங்களா? மாப்பிள்ளை தம்பி, ஆக்ராவுக்கு போறதுக்கு நேரமாச்சு, கிளம்புங்கன்னு சொல்றேன். இல்ல மாதாராம்ஜி, நம்ம ஆக்ராக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம். ஆனா அபய், நீங்க சீக்கிரமா ஆக்ரா போகணும்னு சொன்னீங்கல்ல, உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கல்ல. அந்த உண்மை தெரியாம தானே நீங்க இவ்ளோ குழப்பமா இருக்கீங்க. திடீர்னு ஏன் உங்க முடிவை அப்படி மாத்திக்கிட்டீங்க? அதான் சொன்னார்ல குட்டிமா, ராதிகாவுக்கு இங்க உடம்பு சரியில்லை, அதனால அவர் இங்க கண்டிப்பா இருந்தாகணும்ல.
தம்பி, இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஏன் வரமாட்டேன்ட்டாரு? அம்மா அப்படின்னா அபய் சொல்றத பார்த்தா அவர் இப்படி மாறுவார்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் குட்டிமா, உனக்கு தான் புரியல இல்லம்மா? அவர் ஆக்ரா வர்றதுக்கு தான் மாட்டேன்னு இருக்காரு. கனிகாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை. நான் இருக்கிற வரைக்கும் தேவாவுக்கும் கனிகாவுக்கும் கல்யாணம் நடக்கிறத யாரும் தடுக்க முடியாது. நீயே பாரு ரஜன். ஐயா இங்க கொஞ்சம் பாருங்க. நான் பிருந்தாவன கிருஷ்ணன் கோவில்ல இருந்து நலங்குக்கு மஞ்சள் கொண்டு வந்திருக்கேன். இத மகா பண்டித குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட கொடுக்கணும். நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்க இருக்காங்கன்னு? யாரு இதெல்லாம் கொண்டு வர சொன்னது? நான் தான் கொண்டு வர சொன்னேன். பாட்டிமா, ராதே ராதே. உஷா, இந்தாங்க வாங்கிக்கோங்க. பரவாயில்ல பாட்டிமா, இதெல்லாம் எதுவும் வேண்டாம். மறுக்காம வாங்கிக்கோங்க, இது என்னோட கடமை. ராதே ராதே. ராதே. ஆமா, என்ன இது? இது எங்க பரம்பரை வழக்கத்துல ஒண்ணு. இதெல்லாம் முறையா பரம்பரையா பாரம்பரியத்தோட வாழறவங்களுக்கு தான் தெரியும். இது காலங்காலமா நடந்துட்டு வருது. கல்யாணம்னு செய்யணும்னா நலுங்கு வைக்கணுங்கிறது ஒரு முக்கியமான சடங்கு. இந்த சடங்கை நம்ம முறையா ஆரம்பிக்கணும்னா பையன் வீட்டிலேருந்து நலுங்கு வரணும், அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். இன்னொன்று தெரியுமா, இந்த சடங்கை வச்சு எல்லாத்தையும் ஆரம்பிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் மாப்பிள்ளையும் காலமுறை சந்தோஷமா இருப்பாங்க. அதனால தான் நான் ராதிகாவுக்காக பாக்ய பிகாரி கோவில்லேருந்து இந்த நலுங்க கொண்டு வர சொன்னேன். அது சரி, இந்த கல்யாணத்துல கனிகாவுக்கு யார் நலுங்கு கொண்டு வருவாங்க? அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாமா. எங்க பரம்பரை வழக்கப்படி இதெல்லாம் பழக்கம் இல்லை. என் பொண்ணுக்கு நடக்க போற சடங்கை நீங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க கடைப்பிடிச்சிட்டு வந்த வழக்கெல்லாம் மறந்துடும். யாரு எதை எப்படி பண்ணாங்க, யாரு எதை மறக்கிறாங்கங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க. அவங்க சொன்னதை நீ கேட்டல ரஜன். இந்த நலுங்கு வைக்கிற சடங்கு ரொம்ப உயர்வான சடங்கா. அவங்களே தெரியாம நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம அந்த சந்தர்ப்பத்தை விட்டுடக்கூடாது. ஒவ்வொரு முறையையும் அவங்க சடங்கை விட அதிகமான அளவுல நாம பண்ணி காமிக்கணும். இன்னொரு விஷயம் ரஜன், இப்ப பையன் வீட்டிலேருந்து நலுங்கு வரணும்னு அவங்க சொன்னாங்கல்ல, அந்த பிகாரி கோயிலேருந்து வரவழைச்சாங்கல்ல, அதே மாதிரி நாமளும் நம்ம கனிகாவுக்காக நலுங்க வரவழைக்கணும். ராதிகா அதை வைக்க கூடாது. அந்த சாந்தினி சவுக் மாணிக் சந்த் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லிடு தேவா ராதிகா கல்யாணத்துல எந்த ஒரு குறையும் இருக்க கூடாதுன்னு. சரிம்மா, ரொம்ப சரியா சொன்னீங்க அம்மா. நான் கூட டெக்கரேஷன் பண்ணவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், வீட்டுல ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் அலங்கரிக்கணும்னு. ஏதாவது ஒரு இடத்த விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். நான் கூட சாஸ்திரி குடும்பத்துல எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அப்படியா? நல்ல வேலை செஞ்சீங்கம்மா. பாட்டிமா, உங்க கையில என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? இது நம்ம ராதிகாவுக்காக கோவில்ல இருந்து வந்த நலுங்கு. அட, இதை எப்ப நீங்க வாங்கி வச்சீங்க? வாங்கி வைக்கல வைஷாலி, நான் இது பிருந்தாவனத்துல இருக்கிற கோவில்ல இருந்து இப்பதான் கொண்டு வர சொன்னேன். நம்ம ராதிகாவுக்கு போய் சாதாரண நலுங்க வைக்க விடுவேனானா? நான் புரோகிதர்கிட்ட கேட்டேன். அவருக்கு அண்ணனோட பிரசாதமா இந்த நலுங்க அங்கிருந்து கொடுத்து அனுப்பிட்டாரு. ஆனா அந்த கனிகாவுக்கு பாரு எதுவுமே தெரியல. நலுங்குன்னா என்னன்னே அவங்களுக்கு புரியல.
இந்த சடங்குல எப்பவுமே என்ன விசேஷம்னு உங்களுக்கு தெரியும்ல. பையன் வீட்டிலேருந்து தான் நலுங்கு வரணும், அதை தான் பொண்ணு வச்சுக்கணும். நலுங்கே உங்களுக்கு வரலனா கல்யாணம் மட்டும் எப்படி பண்ணுவாங்க? சரியாதான் சொல்றீங்கம்மா. தேவாவுக்கும் கன்னிகாவுக்கும் எப்பவுமே கல்யாணம் நடந்திருக்கவே முடியாது. வாழ்க்கையை வாழ உண்மையான உறவு தான் தேவை. பொய்யான உறவு எந்த காலத்திலயும் நிலைச்சு நிக்காது. அது மட்டும் இல்லாம அம்மா, கல்யாண உறவுங்கிறது 7 ஜென்மத்து உறவு இல்ல. ஒரு தடவை அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணா தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த உறவு நமக்கு 7 ஜென்மத்துக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த உறவு நம்ம தேவாவுக்கும் ராதிகாவுக்கும் ஏற்கனவே ஏற்பட்ட உறவு தானேம்மா. எவ்வளவு முக்கியமான விஷயத்த நாம பண்ணிட்டு இருக்கோம். அதை முறைப்படி நம்ம பண்ணாம விட்டோம்னா அதுக்கப்புறம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாம போயிடும்ல. தேவாவுக்கும் ராதிகாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இதுல அவங்க இல்லைன்னா நமக்கு குறையா தானே இருக்கும். தேவாவையும் ராதிகாவையும் அனுப்பி கூப்பிடலாமான்னு பாக்குறேன். ஆனா அம்மா, இந்த மாதிரி நேரத்துல தேவாவும் ராதிகாவும் போறது நடக்கக்கூடிய காரியம் இல்லையேம்மா. இல்ல வைஷாலி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ராதிகா கூப்பிட்டா நிச்சயமா தேவா வரமாட்டேன்னு மறுக்க மாட்டேன். நீங்க இன்னும் இங்கே இருக்கீங்க? ஆக்ராக்கு கிளம்பலையா? இது என்ன? இது பால்ல மஞ்சள் போட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அடிபட்டு இருக்குல்ல, இது குடிச்சா சீக்கிரம் சரியா போயிடும். என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிறீங்க? அது மஞ்சள் கலந்த பாலை ஜுரத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு வெறும் தலை சுத்தல் தானே. நீங்க என்ன நினைச்சு ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? இல்ல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா பால்ல மஞ்சள் போட்டு குடிச்சா சரியா போயிடும்னு, அதான் கொண்டு வந்தேன். தப்பா நினைக்கலன்னா, உங்களுக்கு எந்த காலம் அடிபட்டு இருக்கோ அந்த காலம் நான் பார்க்கலாமா? सैया सैया तू जो झूले प्यार से आराम से मर जाऊं ரொம்ப வலிக்குதா? आजा चंदा बाहों में तुझ நீங்க என்ன தொட்டதும் மனசு வலி, உடம்பு வலி எல்லாம் போயிடுச்சு. नाम में खो जाऊं सैया सैया ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். ஆம், அப்புறம் அந்த பாலை நீங்க குடிக்க வேண்டாம், என்கிட்ட கொடுத்துருங்க. நான் திரும்ப கொண்டு போய் வச்சுற உங்களை தேவையில்லாம நான் தொந்தரவு பண்ணிட்டேன். கொடுங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன நினைச்சு இவ்வளவு கவலைப்படவும் வேண்டாம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி எனக்கு பணிவிடையும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது வலி ஏற்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன்.